மார்கழியில் 27ஆம் நாள் 27வது பாசுரம் திருப்பாவையில் இருந்து நாம் பார்க்குறோம். வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நாள் நோன்பு இல்லாதவங்க இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அதை செஞ்சு நாமும் வீட்டில் வச்சு இந்த திருப்பாசுரத்தை சொல்லி மகிழும் பொழுது இறைவனை மனமாற வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த வளத்தை நமக்கும் அருள்வான் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பாசுரத்தை உங்கள் முன்னாடி தொடங்குறேன். இந்த திருப்பாசுரம் சொல்லக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா கூடாரவல்லி அன்றைக்கு தான் இந்த திருப்பாசுரம் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கூடாரவல்லியில் பெண்கள் அந்த நோன்பை இத்தனை நாள் நோன்பு இருந்தாங்க பாருங்கள், அது எல்லாத்தையும் முடிக்கக்கூடியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதற்காக இத்தோடு இந்த பாடல் முடியாது, இன்னும் 3 பாடல் இருக்குது. இது 27 இல்லையா, மொத்தம் 30 பாசுரம். இனிமே வரக்கூடிய இந்த 3 பாசுரங்களுமே ரொம்ப முக்கியமான பாசுரங்கள் தான். இத்தனை நாள் விரதம் இல்லை அப்படின்னா கூட இனிமே வரக்கூடிய இந்த 3 பாசுரத்தையாவது நம்ம பக்தி சிரத்தையோடு இந்த ஒரு 3 நாள் தொடர்ந்து காலையில் விளக்கேற்றலாம் இல்லையா, பூஜை செய்யலாம் இல்லையா. 30 நாள் முடியல, இந்த ஒரு 3 நாள் நம்ம தொடர்ந்து செய்யலாம் இல்லையா. ஆக ரொம்ப அற்புதமான ஒரு வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். கூடாரவல்லி அன்றைய தினத்தன்று வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். என்ன பாடல் அப்படின்னா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னோடு பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் அதாவது பகைவர்களை வெல்லக்கூடிய கோவிந்தனே, உன்னை இத்தனை நாளாக நான் பாடி துதித்ததால் நீ எனக்கு என்னெல்லாம் பரிசாக கொடுத்துருக்க அப்படின்றத இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் ஒரு பட்டியலே போடுறாங்க. சூடகம் அப்படின்றது கையில் அணியக்கூடிய ஒரு அணிகலன், தோளில் அணியக்கூடிய தோல் வளையே தோல் வளை அப்படின்ற ஒரு அணிகலன், காதுகளில் அணியக்கூடிய செவி பூவே அல்லது கரணப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியது, பாடகமே பாடலம் அப்படின்றது காலில் அணியக்கூடிய அணிகலன். இதை எல்லாத்தையும் நீ எனக்கு பரிசாக கொடுத்துருக்க. உன்னை புகழ்ந்து பாடி பரவி இத்தனை நாட்களாக நாங்கள் எங்களை அலங்கரித்து கொள்ளாமல் மனம் ஒருமித்து இந்த பாவை நோன்பு நோற்றதுனால நீ எங்களுக்கு இதையெல்லாம் பரிசாக கொடுத்துருக்க. இந்த அணிகலன்களை எல்லாம் நாங்கள் அணிந்து கொண்டு அக்கார அடிசில் அப்படின்ற இந்த நைவேத்தியத்தை செஞ்சு உனக்கு நாங்கள் படைச்சி இன்றைக்கி நாங்கள் வணங்குறோம் அப்படின்றாங்க. இந்த அக்கார அடிசில் அதுக்கு ஒரு எப்படி செய்யணும் அப்படின்றதே ஒரு குறிப்பையே கொடுக்குறாங்க. அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது பால் சோறாம், பாலிலே அரிசியை சேர்த்து பாலிலே வேகணும். அந்த அரிசி நல்ல குழைவாக வெந்ததும் அந்த பால் சோறில் இனிப்பு பொருள் வெல்லத்தை கலந்து ஏலக்காய் முந்திரி நீங்கள் என்னெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஏலக்காவா முந்திரியா பாதாமா என்ன போடணுமோ போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மசிச்சு அந்த பால் சோறு அப்படியே மூடிடணுமா. ஏன்னா அதுக்கு மேலே அவ்வளோ நெய், அப்படியே அந்த நெய் மிதக்கணும். அந்த உள்ளே வரும்பொழுது அந்த நெய் வாசம் கம 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 கமன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அக்கார அடிசி. ஏன் அவ்வளோ நெய் அப்படின்னா, ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்பவர்கள் இல்லையா, அங்கே வளத்துக்கு குறைவே இல்லை. பால் வெண்ணெய் நெய் தயிர் இப்படி எல்லாமே அங்கே கிடைக்கும். இந்த செல்வ வளம்
அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெய்யுடைய அளவு இதையெல்லாம் பொறுத்து அவங்க அந்த அளவுக்கு நெய்யை ஊற்றி அந்த வாசனையோடு அந்த அக்கார அடிசில செஞ்சு கண்ணனிடத்தில் கொண்டு படைக்கிறாங்களாம். படைச்சி அதன் பின்னாடி கூடி இருந்து எல்லாரும் ஒன்றா இந்த அக்கார அடிசில் அப்படின்ற இந்த நைவேத்தியத்தை சாப்பிட்றாங்களாம். இத்தனை நாளாக அலங்காரம் ஏதுமின்றி மிக எளிமையாக பால் சோறு, நெய் சோறு, தயிர் அன்னம் எதுவும் சாப்பிடாம விரதமிருந்து பாவை நோன்பு நோற்ற இந்த பெண்கள் இந்த பாசுரத்தில் பாவை நோன்பு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இதுதான். இந்த நோன்பு முடிப்பதால் இத்தோடு முடிஞ்சிடாது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் 3 பாடல்கள் தொடர்ந்து வருது. இது எல்லாமே முக்கியமானது. தொடர்ந்து இந்த பாடலை படித்து இந்த பாவை நோன்பை நாம் நிறைவு செய்யணும். ஆக இந்த பாடலில் கண்ணனிடத்தில் இருந்து நோன்பு நோற்பதற்கு தேவையான பொருட்களை வாங்கி நோன்பினை நோற்று அதற்கு பரிசாக தங்க நகைகளை, செல்வ வளங்களை இறைவனிடத்திலிருந்து பரிசாக வாங்கி அவருக்கு அக்கார அடிசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நைவேத்தியத்தை படைச்சி கண்ணனை வழிபாடு செய்வதாய் இந்த திருப்பாசுரம் அமைஞ்சிருக்கு. இது கூடாரவள்ளி தினத்தன்று இந்த பாசுரம் நாம் நம்ம வீடுகளில் பாடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.